மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை திருவான்மையூரில் உள்ள காசா கிராண்ட் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன், அங்கு கள நிலவரங்கள் என்ன? கடந்த 2 மணி நேரங்களாக திருவான்மியூரில் உள்ள தலைமையிடமான காசா கிராண்டின் தலைமையிடத்தை சுமார் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதனால பொதுமக்கள் அதிகமாக அங்க கூடுவதால அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு தாளம்பூர் பகுதியில 5 ஏக்கர் பரப்பளையில காசா கிராண்ட் நிறுவனம் ஸ்மார்ட் சிட்டி என்னும் பெயர்ல 400 வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியது. இந்த குடியிருப்புகளை 400க்கும் மேற்பட்ட வீடுகளை 30 லட்சம் முதல் 60 லட்சம் வரை சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாங்கி அங்கு குடியிருந்து வந்துள்ளனர். குறிப்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இவர்களுக்கு உண்டான எந்த விதமான வசதியையும் காசா கிராண்ட் நிறுவனம் செய்து கொடுக்காமல் இருந்தது. மேலும் இந்த குடியிருப்புக்கான வீடுகளுக்கு உண்டான பட்டா மற்றும் ஒரு சான்றிதழும் காசா கிராண்ட் நிறுவனம் அப்பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வழங்காததால தொடர்ச்சியாக இவர்கள் அலைக்கழிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு முறையிட்டும் காசா கிராண்ட் நிறுவனத்திற்கு சென்று முறையிட்டும் வந்த நிலையில தற்போது எந்த விதமான பட்டா மற்றும் எந்த ஆவணங்களும் கிடைக்காததால தொடர்ச்சியாக பொதுமக்கள் காசா கிராண்ட் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தாளம்பூர் பகுதியில கட்டப்பட்டுள்ள நிலமானது அனாதின நிலம் என்று நீதிமன்றத்தின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளதால பொதுமக்கள் கோபம் அடைந்து தற்போது காசா கிராண்ட் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறாங்க. தாளம்பூரில் உள்ள அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கீழே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில தற்போது திருவான்மியூரில் உள்ள அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தனக்கு உண்டான சான்றிதழை உடனடியாக பட்டா சான்றிதழ் உட்பட அனைத்து ஆவணங்களையும் காசா கிராண்ட் நிறுவனம் வழங்கினால் மட்டுமே தாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர்வதாகவும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக அந்த காசா கிராண்ட் நிறுவனத்தின் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவதும் அந்த பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இங்கு திருவான்மியூர் மற்றும் அடையார் காவல்துறையினரும் அங்கு குவிந்து பொதுமக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த காசா கிராண்ட் நிறுவன ஊழியர்களிடம் தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.